ஓம் நம சிவாய. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாம். அரண்நாமம் 1000 229வது திருநாமம் ஓம் சிகினே நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, சிகை அப்படின்னா தலைமுடி. அந்த தலைமுடியில் குடுமி அப்படின்னு சொல்கிறோம். நமது பாரதிய கலாச்சாரத்தில் நமக்கு ஹேர் ஸ்டைல் என்ன அப்படின்னா குடுமி. அந்த குடுமி அதோட அந்த சிகை அப்படி வச்சுக்கிறதோட பெரிய அதுக்கு பொருள்லாம் சொல்லப்பட்டிருக்கு, அதோட பலன்லாமும் சொல்லப்பட்டிருக்கு. விஞ்ஞான ரீதியாகவும் அதுக்கு பலவிதமான என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது அப்படின்னு. அதாவது குடுமி உள்ளவர் அப்படின்னு அர்த்தம், சிகை உள்ளவர், அதனால் சிகினே நமஹா அப்படின்னு. இதுக்கு முன்னாலேயே சொன்னேன் சர்வ விக்கிரகாய நமஹா அப்படின்னு இருக்கு. இதை தொடர்ந்தே அடுத்த நாமங்கள்லாம் வருது அப்படின்னு. அப்படி எல்லா வடிவமாகவும் இருக்கிறவர் இப்போ சிகினே நமஹா அப்படின்னு இதில் சொல்லியிருக்கு. அடுத்தது 230 முண்டினே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா சிகை இல்லாதவர், மழிச்ச தலை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 231 ஜடினே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா சடைமுடியோடு இருக்கிறவர் அப்படின்னு. இது என்ன விசித்திரமாக இருக்குது, இவரே குடுமி வச்சவராக இருக்காருங்கிறார். அப்புறம் உடனே குடுமியே இல்லாத மொட்டை தலையாக இருக்கிறவர், வழிச்ச தலையாக இருக்கிறவர், அப்புறம் ஒரே சடைமுடியோடு இருக்கிறவர் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தினசு இல்லையா இப்படி இருக்குன்னா இதுக்கு காரணம் இருக்குது. எதனால் அப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா, அந்த சிகையோடு இருக்கிறது எப்போ அப்படின்னா, பொதுவாக நமது அந்த சாஸ்திரங்களில் ஒரு மனிதனோட வாழ்க்கையை 4 ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 நிலையாக சொல்லியிருக்கு. அதைத்தான் ஆசிரமம் அப்படிங்கிறோம். ஆசிரமம் அப்படின்னா இருக்கிற நிலை, ஒரு மனித பருவத்தை. அதை எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா, முதல்ல குழந்தை பருவமாக இருக்கும். பிறந்தத்துலேருந்து ஒரு விவரம் தெரியாத ஒரு குழந்தையாக இருக்கிறது, அது அதுக்கு பால்யம், குழந்தை பருவம். அதுக்கு அப்புறத்துலேருந்து தான் இந்த ஸ்டேஜ் ஆரம்பிக்கிறது. முதல் ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிற மாணவ பருவம், பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்லுமே, அதில் மாணவ பருவம். அந்த 7 வயசுக்கு மேலே அதில் நமக்கு இந்த குடுமி வைக்கிறதும் நமது சடங்கில் ஒன்றா சொல்லியிருக்கு. 40 சம்ஸ்காரங்களில் ஒன்றாவே சொல்லியிருக்கு. 3 வயசில் இந்த குழந்தைக்கு சிகை வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி வைக்கிறதே அதுக்கப்புறம் 7 வயசில் இவனை கொண்டு உபநயனம் அப்படின்னு சொல்லி காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணி இவனை படிக்கிற பருவத்துக்கு அனுப்புகிறோம். அந்த படிக்கிற ஸ்டேஜை தான் மாணவ பருவம், அதுதான் பிரம்மச்சரியம் அப்படின்னு. அந்த ஸ்டேஜிலையும் அந்த ஆசிரமத்துக்கும் கொடுமை உண்டு. அதே மாதிரி அடுத்தது 2வது, இப்போ படித்தாச்சு, படிச்சுட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, அடுத்தது உடனே இவன் திருமணம் பண்ணிட்டு ஒரு பெண்ணோட துணையோட இனிமேல் என்னென்னலாம் இவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கோ, கர்மானுஷ்டானங்கள் விதிக்கப்பட்டிருக்கோ, இதெல்லாம் சரிவர பண்ணணும். யாகம், யஜ்யம் முதலான எல்லா கர்மாக்களையும் பண்ணணும். எல்லாத்துக்கும் மேலே இந்த கிரகஸ்தாசிரமத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு, மற்ற ஆசிரமங்களில் இருக்கிறவெல்லாம் பாதுகாக்க வேண்டியது இந்த இவனோட பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கு. குடும்பஸ்தனோட பொறுப்பு என்னன்னு, மற்ற ஆசிரமத்தில் இருக்கிறவாளெல்லாம் இவன் பாதுகாக்கணும், விருந்தோம்பணும், இத்தனையும் சொல்லியிருக்கு. வள்ளுவரும் அப்படி தானே சொல்லியிருக்கார். இல்லற வாழ்க்கையில் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத விவரமாக சொல்லியிருக்கார். என்னென்னலாம் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கோ அதையே தான் அவரும் வர்ணிச்சிருக்கார், வலியுறுத்தி சொல்லியிருக்கார். அப்படி இருக்கிறது அந்த 2வது ஆசிரமம் தான். அதைத்தான் அந்த குடும்ப வாழ்க்கை, இல்வாழ்க்கை நிலையத்தான் கிரகஸ்த ஆசிரமம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த முதல்ல இருக்கக்கூடிய மாணவ பருவம், இந்த இல்வாழ்க்கை பருவம், 2த்தில் இருக்கிறதையும் இவனுக்கு சிகை உண்டு, குடுமையோடு தான் இருக்கணும். அப்படின்னா இவர் சிகினே நமஹா அப்படின்னா இவரும் குடும்பஸ்தராக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். மாணவ பருவத்திலையும் இருக்கார், குடும்பத்திலையும் இருக்கார், குடும்பஸ்தராகவும் இருக்கார். பெரிய குடும்பம்னா அவரோடது. ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரன் அப்படின்னா மகாகவி காளிதாசன் சொல்கிறார். அப்படின்னா அண்டச்சராச்சரத்துக்கும் இவர் தான் அம்மையப்பன். அப்படின்னா எத்தனாம் பெரிய குடும்பம். ஒரு சின்ன ஒரு குழந்தைகள் 2 குழந்தைகளுக்கு வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன குடும்பத்துக்கு தலைவராக இருக்கிறதையே நாம் எவ்வளோ பெரிய பொறுப்போடு இருக்கோம். அண்டச்சராச்சரமும் இவரோட குடும்பம் அப்படின்னா
அப்போ அவர் சிக்கியாக தானே இருக்க முடியும். அதனால தான் சிக்கினே நமஹா சொல்லியிருக்கு. அடுத்தது 3வது, இந்த இல்வாழ்க்கையில் மாணவர் பருவத்தில் நன்னா படித்து எல்லாம் கற்று தேர்ந்தார். அடுத்தது இல்வாழ்க்கையில் போனார். அங்கே போய் குடும்பத்தில் என்னென்னலாம் உண்டோ எல்லாத்தையும் சந்தோஷங்களை அனுபவிச்சார், கடமைகள்லாம் முடித்தார். எத்தனை நாளைக்கு அப்படியே இருக்கிறது? அதுலேருந்து விடுபடணும் இல்லையா? அப்படி அதுலேருந்து விலகி, இல்வாழ்க்கையிலேருந்து விலகி தனித்து இருக்கிற நிலைக்கு பேர் தான், அந்த ஆசிரமத்துக்கு பேர் தான் வானப்பிரஸ்தம் அப்படின்னு பேர். வானப்பிரஸ்தம் அப்படின்னா வெறும் காட்டுக்குள்ளே போய் உட்காந்துருக்கிறதுங்கிறது மட்டும் இல்லை, நாட்டை விட்டு வெளியில் போகிறது மட்டும்ங்கிறது இல்லை. வானப்பிரஸ்தம்னா என்ன அப்படின்னா, இந்த குடும்ப சம்சார பற்றெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கிக்கிறது. ஏன்னா இத்தனை நாளைக்கு அதிலேயே உழண்டு இருக்கோம், நமக்கு திருப்பி திருப்பி அதுவே தான் நம்ம மனசு அதிலேயே ஈடுபட்டு இருக்கும். அதனால் இவரை கொஞ்சம் விலக்கிண்டு வரணும் அப்படிங்கிறதுனால வானப்பிரஸ்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த வானப்பிரஸ்தத்தில் இருக்கிறதே அதுக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அதுக்கு அடையாளமாக இந்த இத்தனை நாள் குடுமையோடு இருந்தார் இல்லையா, அதை ஷடையாக்கிக்கிறது. ஷடைமுடி அப்படின்னு ராமர்லாம் பார்த்தீங்கன்னா வனவாசத்துக்கு போகிறதே எப்படி போனார் அப்படின்னார். அதுக்கு ஆலம்பால் அத்திப்பால்லாம் சொல்லியிருக்கு. அதெல்லாம் எடுத்து தலையில் இந்த தலைமுடியில் தடவிண்டா ஷடையாயிடும். அப்படி தான் இவர் வனவாசத்துக்கு போனார் அப்படின்னு ராமாயணம் சொல்கிறது. அதனால் அந்த வானப்பிரஸ்தத்துக்கு போகிறதே ஷடைமுடியோடு இருக்கணும். அதனால தான் 231 ஜடினே நமஹா அப்படின்னு ஷடையோடு இருக்கிறவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது இல்வாழ்க்கையில் இருக்கிறவராகவும் இவர் இருக்கார், இல்வாழ்க்கையிலேருந்து விலகி இவர் சடைமுடியோட வானப்பிரஸ்தாசிரமத்திலும் இருக்கார். அடுத்தது 4வது தான் கடைசியாக என்ன அப்படின்னார், இந்த காட்டுக்கு போய் குடும்ப வாழ்க்கையிலேருந்து நமக்கு இந்த லௌகீகத்திலேருந்தெல்லாம் நம்ம மனசு விடுபட்டுருத்தோ, அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா, முடிவான உள்ள அந்த தத்துவ விசாரம் பண்ணி ஆத்ம ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடையணும் இல்லையா, அதுக்கு போகிறதுக்கு பேர் தான் சந்நியாசம். எல்லாத்தையும் மொத்தமாக திறந்துடுறது சந்நியாசாசிரமம். அந்த சந்நியாசாசிரமத்துக்கு என்ன சொல்லியிருக்குன்னார், இந்த கிரகஸ்தாசிரமத்துக்கு இருந்த அந்த குடுமி இந்த வானப்பிரஸ்தத்தில் இருந்த ஷடை எல்லாத்தையும் மொட்டை அழிச்சுட்டு முண்டனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மொட்டை தலையோட மழித்த தலையோடு இருக்கிறது. அதனால் இப்போ இவர் சிகையோடு இருந்தாலும் சரி, சிகை இல்லாத முண்டனத்தோடு இருந்தாலும் சரி, ஷடையோடு இருந்தாலும் சரி, இந்த ஆசிரமங்களில் நமக்கு வழிகாட்டியாக இருந்து காமிக்கிறார் அப்படின்னு. இதே தான் வேதத்துலேயும் அதே ருத்ரம் என்ன சொல்லித்து அப்படின்னார், கபர்தினேஷ வியுப்தகேஷாயச்ச அப்படின்லாம் சொல்லி. கபர்த்தி அப்படின்னா ஷடமுடியோடு இருக்கிறவர், யுப்தகேஷன் அப்படின்னா மழிச்ச தலையோடு இருக்கிறவர் அப்படின்னு. இப்படி எல்லாமாவும் அவர் இருக்கார் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த சிகினே நமஹா அப்படிங்கிறது அந்த இல்வாழ்க்கைக்கு உண்டான அந்த லட்சணங்களோடு இருந்தார் அப்படின்னு தெரியுது. குடும்பஸ்தராக இருந்தார். எப்படி குடும்பஸ்தராக இருந்தார் அப்படின்னார், மதுரையில் பார்த்தாக்க மீனாட்சி அம்மையை திருக்கல்யாணம் பண்ணிண்டு அங்கே பெரிய பாண்டிய ராஜாவாகவே ஆட்சி பண்ணிட்டு எல்லாம் இருந்தார். அதே போல் திருவாரூர் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில், மூலாதார க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்கிறோம், அங்கே தியாகராஜ பெருமான், கமலாம்பிகை. இந்த திருவாரூரில் பார்த்தா எப்படி மதுரையில் 64 திருவிளையாடல் நடந்ததோ அதே மாதிரி ஸ்ரீ தியாகராஜ லீலை அப்படின்னு இந்த திருவாரூர் தியாகராஜர் 360 லீலைகள் பண்ணியிருக்கார். ரொம்ப அபூர்வமாக இருக்கும் இந்த 360 லீலையும் பார்த்தா. அதில் பார்த்தா ஒரு 5வது லீலை, 6வது லீலை, 7வது லீலையில் எப்படி அந்த கமலாம்பிகை அப்படின்னு சொல்லக்கூடிய கமலநாயகியை தியாகராஜ பெருமான் திருமணம் பண்ணிண்டார் அப்படிங்கிற வரலாறு சொல்லப்படுறது. கைலாயத்தை விட்டு பார்வதி தேவி என்ன பண்ணால் இந்த மூலாதார க்ஷேத்திரமான திருவாரூரில் கமலாலய குளக்கரையில் ஒரு பர்ணசாலை ஆசிரமம் அமைச்சுண்டு கடுமையான தவம் இருக்க ஆரம்பித்தா. ஏன்னா சிவபெருமான் இங்கே தியாகராஜராக வந்திருக்கார், எழுந்தருளி இருக்கார். அதனால் அவர் கைலாயத்தை விட்டு இங்கே எழுந்தருளிக்கிறதுல அவரை திருப்பி அடையணும் அப்படிங்கிறதுக்காக பார்வதி தெய்வம் கமலாம்பிகை அப்படிங்கிற ஒரு வடிவத்தோடு இங்கே தவம் இருக்கா, கடுமையான தவம். அந்த கமலாம்பிகையை பார்த்தாலே அப்படி தவக்கோலத்தில் தான் இருக்கும். கடுமையான தவம் பண்ணின்னு இருக்கா ஆசிரமத்தில். அப்படி இவ தவம் பண்ணுறதை பார்த்துட்டு தந்தையான இமவான், இமயராஜாவுக்கு என்ன பண்ணார், இப்படி பொண்ணு இப்படி மெலிஞ்சு போகிறதே, தவம் பண்ணுறதே, அன்னாகாரம் இல்லாத இருக்கே அப்படின்னுட்டு என்ன பண்ணார், தியாகராஜ பெருமான்கிட்ட வேண்டார். உங்களை அடையணுங்கிறதுக்காக தானே அவள் இப்படி கடுமையான தவம் இருக்கா,
இன்னும் உங்களுக்கு மனசு இறங்கலையா? எப்போ அவளோட குறையை தீர்த்து வைக்க பொருள், திருமணம் பண்ணிக்க பொருள் அப்படின்லாம் இவர் ரொம்ப மனமுருகி வேண்ட இந்த இமவானோட பக்திக்கு மெச்சி தியாகராஜ பெருமன் அசரீரியாக என்ன சொன்னார் அப்படின்னா, கவலைப்படாத, கூடிய விரைவில் உன்னோட மகளான கமலாம்பிகை திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி, அதுக்காக என்ன பண்ணுறார், இந்த கமலாம்பிகை தவம் பண்ணி இருக்கிற ஆசிரமத்துக்குள்ளே இவர் வரார். எப்படி வரார்னர், ஒரு நல்ல சரீரத்தோடு அழகாக ஒரு யுவ வடிவத்தில் வரார். இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கா, கமலாம்பிகை சிவபெருமானை தவிர வேறு எந்த ஆணையும் தன்னோட குடிலுக்குள்ளே விடுறதில்லை. அவரை தவிர வேறு யாரையும் எந்த ஆணையும் ஏறெடுத்து பார்க்குறதில்ல. அப்படிலாம் கடுமையான தவத்தில் இருக்கா இல்லையா? இப்படி வரத்தை பார்த்தோன்னே ஆசிரமத்துக்கு யாரோ அதிதி வரார். அதிதி வந்தால் அவரை வரவேற்று பூஜை பண்ணலைன்னா அதுவும் பாவமாக சொல்லியிருக்கு. ஆனால் வர வேறு ஆணாக இருக்கார், எப்படி அவரை வரவேற்கிறது அப்படின்னு யோஜனை பண்ணி இவரை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பத்தோட இவர் வந்தவரை சரி வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லி அர்க்கிய பாதையும் எல்லாம் கொடுத்துட்டு உபச்சாரம் பண்ணிட்டு, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறார். இவர் உடனே லோகநாயகன் அப்படிங்கிறார். உடனே இந்த அம்மா கேட்டா, லோகநாயகன்னு பொதுவாக சொன்னால் என்ன அர்த்தம், இது உங்கள் பேரா? ஏன்னா லோகநாயகன்னு சிவபெருமானுக்கு தியாகராஜ பெருமானுக்கு இருக்குது, அண்டச்சராச்சரத்துக்கும் தலைவன்னு, இப்போ என்னன்னு புரியலையே அப்படின்னார். இவர் உடனே வம்பு பண்ணுற, இந்த அம்மாவோட பாதிவிரதத்தை சோதிக்கணும் அப்படின்னு உறுதியை சோதிக்கணும். அப்போ உடனே அந்த அம்மா சொல்கிறா, இவர் நீங்கள் அந்நிய ஆணாக இருந்தால் சிவபெருமானாக இருந்தால் நான் மரியாதையாக ஏற்றுப்பேன், இல்லைன்னால் வேறு யாரானும் ஆணாக இருந்தால் என்னை ஏமாற்ற வந்தால் உங்கள் தலைவை சுக்குநூறாக வெடிக்க கிடவுதுன்னு. அப்போ ஒன்றும் ஆகலை. அப்புறம் உடனே புரிஞ்சுண்டு வந்திருக்கிறது சிவபெருமான்னு சொல்லி என்னை ஆட்கொள்ள வந்திருக்கேன்னா அவர் சொல்கிறேன், நீலேருந்து 3ஆவது நாள் உன்னை திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி இவர் நகையெல்லாம் கொடுத்துட்டு போக, அதுக்கப்புறம் பால்குண மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பங்குனி மாதத்தில் பௌர்ணமியில் சுவாதி நட்சத்திரத்தில் கமலாம்பிகைக்கும் தியாகராஜருக்கும் திருமணம் நடந்ததாக இந்த தியாகராஜ லீலை சொல்கிறது. இவர் அதுக்காக இப்படி குடுமையோட என்னெல்லாம் பண்ணிட்டு என்னென்ன ஒரு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆணுக்கு என்னென்ன இருக்கணுமோ அந்த தகுதியோடெல்லாம் வந்து கமலாம்பிகைகிட்ட சாதாரணமாக பண்ணிக்கல. நான் தான் நீ எதிர்பார்க்குற தியாகராஜர் அப்படின்னு சொல்லிட்டு வரல, வேறு யாரோ மாதிரி வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு தகராறு பண்ணி கடைசியில் தன்னோட வடிவத்தை காமிச்சு திருமணம் பண்ணிக்கிறார். அப்படின்னா அந்த குடும்பியாக இருந்தார் அப்படின்னா அண்டச்சராச்சரியம் இது என்ன இவர் திருப்பி தான் இது கல்யாணம் பண்ணிக்குவேன், இதே பார்வை தான் கைலாயத்தில் இருந்தா அப்படின்னார். அப்போ என்ன பண்ணால், அதுக்கு முன்னால் தக்ஷனோட மகளாக இருந்து சதியாக இருந்து தாக்ஷாயணியாக இருந்தால், அதுக்கப்புறம் அதே தாக்ஷாயணி தான் அக்னியில் போனதுக்கப்புறம் இமவானுக்கு பார்வதியாக வந்து திருமணம் பண்ணிண்டா. இப்போ அதே பார்வை தான் நீங்கள் திருவாரூரில் கமலாம்பிகையாக வந்து திருப்பி தியாகராஜ பெருமானை திருமணம் பண்ணிக்கிறார். இந்த பங்குனி, அதாவது என்ன அப்படின்னார், பங்குனி உத்திரம், பங்குனி மாத பௌர்ணமி தானே பங்குனி உத்திரம் அப்படிங்கிறார். அன்றைக்கி தான் பார்த்தேன்னா எல்லா அநேகமாக பல சிவன் கோவிலில் திருக்கல்யாண உற்சவம் நடக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அது அவ்வளோ உயர்ந்த நாளாக சொல்லியிருக்கு. அப்படி திருவாரூரில் தியாகராஜனும் கமலாமியும் கல்யாணம் பண்ணின்றதுனால இவர் சிக்கியாக குடும்பஸ்தராக இருக்கார்னு தெரியுது. அப்படி இருக்கிறவர் இன்னும் எப்படி சன்னியாசியாகவும் இருக்கார், வானப்பிரஸ்தராகவும் இருக்காங்கிறத பின்னால் வர நாமங்கள் மூலிமா தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய.